அப்போ இதில் வந்து 4 3ஆல் பிரிக்கிறோம், பிறகு 2ஆல் பிரிக்கிறோம், பிறகு அந்த விடையை 10லேருந்து கழிச்சு போட்டு வார விடையிலேருந்து 5 என்ன செய்கிறோம் கழிக்கிறோம். சரிதானே? என்ன அவுட்புட் வரும், என்ன விட வரும்னு சொல்லுவாங்க. மறை ஒன்று. மறை ஒன்று என்ன? இப்போ நான் 3 12, 12 2ஆல் பிரிச்சோம்னால் 6. அப்போ இவ்வளோத்துக்கு கூட வரப்போகுது 6. 10ல் 6 கழிச்சோம்னா 4, 4லேருந்து 5 கழிச்சோம்னால் சை ஒன்று, அதே மறை ஒன்று விட வரும். சரியா? 2015. இப்போ இங்கேயும் ஃப்ளோ சார்ட் ஒன்று தரப்பட்டிருக்குது. இப்போ என்னென்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்குது? வரிசையும் தெரிவும் மேல் செயலும். தெரிவு இருக்கிறாங்க. தெரிவு இல்ல. தெரிவில்லை. இங்கே மீள் செயல் ஆகுமாக இருந்தாலும் இங்கே போயிட்டு திரும்ப சுற்றி சுற்றி தான் வரோம். அவை தெரிவில்லை, வரிசையும் மீள் செயலும் மட்டும்தான். சரிதானே? விடைய கண்டுபிடிக்கும். ஏதோ ஒரு பெருமானத்தை எடுத்துட்டு போனால் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பெருமானம் சய ஒன்றே உள்ளீடு செய்தால் சொல்லியிருக்கிறோம். அதில் நீங்கள் சய ஒன்றே எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ எக்ஸ் பெருமானம் சய ஒன்று வந்து முதல்ல எடுத்துட்டு போகிறோம். இங்கே எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி என்னன்ற ஒரு மாறி இருக்குது, டி இருக்குது என்ன, அதே மாதிரி வையும் இருக்கு. எக்ஸ்ட்ரா பெருமானம் தான் மறை உண்டாம். எக்ஸ்ட்ரா பெருமானத்தை மறை உண்டாக உள்ளீடு செய்யறது சாதாரணமாக எடுக்கிறோம். ஒரு எண்ணிட பெருமானம் 1 சொல்லப்பட்டிருக்கு, டீட பெருமானம் 0 சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ரைட். இப்போ போனோம்னா வையிற்கான ஒரு பெருமானத்தை வாசிக்க அது என்னென்னு தந்து இல்லை. ரைட், வைக்கு நான் ஒரு 2 ஒரு பெருமானத்தை கொடுக்குறேன். 2 வைர பெருமானம் 2ன்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா? ஒரு பெருமானத்தை வாசிக்கட்டான். வாசித்துட்டு டி சமன் டி சக வையாக மாறுதான். அவன் டீயும் வையும் கூட்டுறோம், சைபரையும் 2ஐயும் கூட்டினோம்னால் டீட பெருமானம் 2ஆக மாறுது. என் சமன் எக்ஸ் ஆக மாறுமான்னு கேட்கிறான். என்னும் எக்ஸும் சமனாவிட்டா இல்லை. ஆக இல்லை பக்கம் போனால் என் சமன் என் சாக 1ஆக மாறுதான். அவ எந்த பெருமானம் 2ஆக மாறுது. இப்போ திரும்பவும் போகிறோம், வைக்கான ஒரு பெருமானத்தை வாசிக்கணும். வைக்க இன்னொரு உள்ளீடு கொடுக்கணும். நான் உதாரணமாக 3 கொடுக்குறேன். டி சமன் டி சக வையாக மாறுதாம். டீயையும் வையையும் கூட்டட்டாம். அவை 2 3 இங்கே 5ஆக மாறும். என் சமன் எக்ஸாக மாறுமா, என் எக்ஸாக மாறுமான்னு கேட்கிறான். இல்லைன்னு சொன்னால் கூட்டிட்டு போகட்டான். இப்படி கூட்டிட்டு போகட்டும் என்னும் எக்ஸ் எப்படியான சமனாகுமா? சமனாகாது. இங்க சய ஒன்று இருக்குது. எந்த பெருமானம் வந்துட்டு 1 2 3 4 5 கூட்டிட்டு தான் போகுது. அவ எப்பயாலும் சய ஒன்றுக்கு சமனாக வருமா? என்னும் எக்ஸும் சமனாக வந்தால்தான் வெளியிட்டு வரும், சமனாக வராது. என்ன, எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒரு 10ஆக இருந்திருந்தால் என் கூட்டிட்டு போகல, எங்கேயாலும் 10 வரும். ஆகவே இங்க சய ஒன்றுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு முடியாது, திரும்பி பேத்துட்டே தான் இருக்கும். 0 எக்ஸுக்கு போட்டாலும் முடியடையாது. என்ன, 1 போட்டோம்டா, 1 போட்டோம்னால் ஒரு உள்ளீடை மட்டும் எடுக்கும். அப்படித்தானே? ஒரு உள்ளீடை மட்டும் எடுக்கும். என்ன மிக்சின் சமனாகும் போது ஆம்னு சொல்லி வெளியேற்றும். 2 போட்டோம்னால் 2 உள்ளீடுகளை 2 தடவை என்ன 2ஆகவும் மாறலாம்.
ஒன்றை விட குறைஞ்ச பெருமானங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் முடியுமா? முடிவடையாது. அப்படி பேசிட்டே இருக்கும். அது கிளியரா வழங்குதா? சரியா? இந்நெறிமுறை ஒரே ஒரு உள்ளீட்டை மட்டும் எடுக்குமாம். அது சரியா இல்லையா? முதலாவது ஏ கூற்று. இல்ல. இவரத்துல ஒரு உள்ளீடு எடுக்கப்படுது, இவரத்துல ஒரு உள்ளீடு, 2 உள்ளீடு எடுக்கப்படுது. ஏன்னா நாங்க இங்க வந்துட்டு நிபந்தனை செக் பண்ண முதலே 2 உள்ளீடு எடுத்துருது. அதுக்கு பிறகு நிபந்தனைக்கு பிறகு நிறைய உள்ளீடுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உள்ளீடு இல்ல, குறைஞ்சது 2 உள்ளீடு சரி எடுக்கும். எடுத்துட்டு தான் போய் நிற்கும். வகுப்பில பயனர் எக்ஸிட்காக சய ஒன்றை உள்ளீடு செய்தால் நெறிமுறை முடிவு பெறாது என்றது சரி. சரிதானே? சய ஒன்று எடுத்தால் நிறைய முடியாம பேசிட்டே தான் இருக்குது. பயனர் எக்ஸிட்காக ஒன்றினை உள்ளீடு செய்தால், இப்போ ஒன்றை உள்ளீடு செய்தார், சய ஒன்றில் ஒன்று. பயனர் இன்னொரு பெருமானத்தை உள்ளீடு செய்யும் வரை இந்நெறிமுறை முடிவு பெறாது. அது சரிதானே? எக்ஸுக்கு ஒன்று உள்ளீடு செஞ்சால் கட்டாயம் இன்னொரு வைக்கு ஒரு பெருமானத்தை உள்ளீடு செய்யாம ப்ரோக்ராம முடிக்கலுமா எங்களுக்கு? இயலாது. அவை எக்ஸுக்கு பயனர் ஒன்றினை உள்ளீடு செய்தால் பயனர் இன்னும் ஒரு பெருமானத்தை உள்ளீடு செய்யும் வரை இந்நெறிமுறை முடிவு பெறாது. இன்னொன்று கட்டாயம் உள்ளீடு செஞ்சுதான் அவன் வைக்கு பெருமானம் கொண்டு உள்ளீடு செய்யப்படும். என்ன எக்ஸ்ட்ரா பெருமானம் எதாக இருந்தாலும் பரவாயில்லை, வைக்கு ஒரு பெருமானம் உள்ளீடு செஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அது இன்னும் ஒரு பெருமானத்தை உள்ளீடு செய்யும் வரை இந்த முறை மொழி பெறுவதுன்றது உண்மைதான். பி 2 சரி. என்ன பி சரி, சியும் சரி. பியை பார்க்கிறோம் நம்ம. இந்நெறிமுறை எந்த ஒரு மீள் செயலையும் கொண்டிருக்கவில்லை. பி மீள் செயல் இல்லையா? இதுல மீள் செயல் தானே, மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்குது தானே. அது வந்துட்டு சியும் டியும் சரி. Right, 29. பாய்ச்சல் கோட்டு படத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ள நெறிமுறை பலவீனமாக இருக்குது. ஏன்னா ஒரு பலவீனமான ஒரு 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 ஒழுங்கில்லாத ஒரு இதுதான் இது. என்ன சொன்னால் சீராக இருக்கணும், என்ன சரியாக நடக்கணும் என்று சொன்னால் நெறிமுறை அவ்வாறு பலவீனமாக இருப்பதற்கான காரணம் என்னது? சில உள்ளீட்டு பெருமானங்களுக்கு என்ன செய்யுது? இப்போ நெறிமுறை முடிவடையுது இல்லை, தொடர்ந்து பேசிட்டே இருக்குது. அப்படியாக இருந்தால் இது ஒரு பலவீனமான ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சில உள்ளீட்டு பெருமானங்களுக்கு இப்ப வந்துட்டு ஒன்றை விட குறைந்த பெருமானம் உள்ளீடு செய்யப்பட்டால் எக்ஸுக்கு அதை என்ன செய்யாது? ப்ரோக்ராம் நிற்காது. அப்ப சில உள்ளீட்டு பெருமானங்களுக்கு முடிவு அடையுது இல்லை. அப்ப அதுதான் இதனுடைய ஒரு பலவீனம். என்ன பட் 5 உள்ளீடு செஞ்சால் என்ன வெளியீடு வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இல்ல, இந்த இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிங்க. நெறிமுறை முடிவுறுவது. முதலாவது சொல்லப்பட்டீங்க 5 கொடுத்தால் முடிவடையுமா? 5 மட்டும் கொடுத்தால் போதுமா? இதுக்கு குறைந்தது எத்தனை உள்ளீடுகள் கொடுக்கப்படணும்? 2 உள்ளீடுகள் கொடுக்கப்படணும். அப்ப 5 மட்டும் கொடுத்துட்டு விட்டோம்னால் ப்ரோக்ராம் நிக்குமா? முடிவடையுமா? முடிவடையாது. கட்டாயம் இன்னொரு உள்ளீட்டை கேட்கும். ஆக 5 மட்டும் உள்ளீடு செய்யறாங்களாம். அப்ப அது வந்து பிழை. 0, 5, 4 ஆகிய உள்ளீட்டு பெருமானங்கள் வழங்குறாங்களாம். அப்ப எக்ஸுக்கு வந்துட்டு 0. அப்ப வைக்கு சொல்றான் 5. சரிதானே? எக்ஸுக்கு 0, வைக்கு 5. எக்ஸுக்கு 0 இருந்தால் முடிவடையுமா? இது முடிவடையாது. நான் சொன்னேன் 1 அல்லது 1 விட கூடிய பெருமானம் வழங்கினா தான் முடிவடையும். 1 விட குறைஞ்ச பெருமானங்களுக்கு ஏன்னா 1லேருந்து தொடங்கிட்டு போறோம். என்ன 1லேருந்து தொடங்கிட்டு போகும்போது 2, 3 தான் போகும். எப்பயும் 0 அடையாது. 0க்கு நிறைவு பெறாது. ரைட், 2 வழங்கினா முடிவடையும் சொல்லி பார்த்தோம். அப்ப 2, 5, 4 எக்ஸ்ட்ரா பெருமானம் 2. இது 5. அடுத்து வந்து 4,
5 4 5 அடுத்த உள்ளீடுகளாக இருக்குது ரைட். இப்போ எக்ஸ் வந்துட்டு y அவை n அடுத்து வந்துட்டு t. எக்ஸ்ட்ரா பெருமானம் வந்துட்டு சொல்லப்படுது 2, வைர முதலாவது பெருமானம் வந்துட்டு 5, என்னோட பெருமானம் 1, டீட பெருமானம் 0. அப்படி புறம் டி சமன் டி சக வையாக மாறுது. டி சமன் டி சக வை என்று சொன்னால் டீர பெருமானம் வந்துட்டப்ப டீயையும் வையையும் கூட்டினோம்னால் 5ஆக மாறுது. 5ஆக மாறுது. n சமன் எக்ஸ் ஆகுமா? n சமன் எக்ஸ் ஆவிட்டா இல்லை, 1 இதுல வந்து 2, அப்ப இல்லை என்றால் n சமன் n சக 1ஆக மாறுது. அவை எந்த பெருமானம் 2ஆக மாறுது. திரும்பவும் போறோம் வையிற்கான பெருமானத்தை எடுக்கு. அடுத்த வைர பெருமானம் என்னையாம்? அடுத்த வைர பெருமானம் 4. அடுத்ததான உள்ளீடு எடுக்கட்டாம் 4. அப்ப அடுத்த பெருமானம் எடுக்கப்படுவது 4 எடுக்கப்படுது உள்ளீடாக வைர பெருமானமாக. திரும்ப டி சமன் டி சக வையாக மாறுது. பெருமானம் என்ன? இப்ப டீயை வையையும் கூட்டினோம்னால் என்னவாக மாறும்? எத்தனை? 9. 9. இது டி 4 வை 5 அவை 5 நாளும் 9ஆக மாறும். இப்ப n சமன் எக்ஸ் ஆவிட்டா? என்னும் எக்ஸும் சமன் ஆவிட்டா? இல்ல. இல்லையா? ஓ என்னோட சமனாகிட்டு எக்ஸ்ட்ரா பெருமானம் சமனாகிட்டு ஆகுமா என்றால் ஆம். அப்ப டீயை அச்சிடுகின்றால் டீர பெருமானம் அப்ப என்ன அச்சிடப்படும்? 9. 9 அச்சிடப்படும், முடிவடையும். என்ன அவை 2, 5, 4 ஆகிய உள்ளீடுகள் ஒன்றன் பின்னாக ஒன்றாக வழங்கினால் எதை அச்சிடும்? 5 அச்சிடுமா? இல்ல, 9 தான் அச்சு அச்சிடும். பதிட்டு நிறைய வரும். சரிதானே? அவை 5வது விட. Right, 2016 நான் பாப்பேன். நான் டபுள் படிக்கல. 41 தொடரியல் ரீதியில் பிழையானது. 5வது. 5வது விட என்ன? இதுல 2 மாறி 2 பெருமானம், இதுலயும் 2 மாறிகள் 2 பெருமானம், ஈர பெருமானம் 2, பீர பெருமானம். இந்த 3,5 என்று சொல்ற ஒரு டப்பிள் அப்படின்னு சொல்லி பாப்பம் எடுத்தது. அப்ப அது ஒரு ஒரே டைப்ல வந்துடுச்சு. ஏயும் பியும் சமனாக இருக்குது. பிக்கு ஒரு மாறி 2 பெருமானம் வரையிலும் சொன்னேன். இதை நாங்க டப்பிள்ன்ற ஒரு டேட்டா டைப்ல எடுக்கும். ஒரு மாறியும் பல பெருமானம் வந்தால் அப்ப அதுவும் சரி. இப்ப இங்கேயும் ஒரு மாறி 2 பெருமானம் வரையிலும் என்ன அதுவும் ஒரு டப்பிளாக இருக்கும். 2 மாறி 3 பெருமானம் வந்திருக்கு. அப்ப அது வந்துட்டு பிள்ளை தான். 42 4 4வது என்ன? முதலாவது பார்ப்போம். பெருக்கல் தான் நடக்கும். 6 4 24. இப்போ இவரை நான் பிரித்து முற்றுவோம். அங்கே கூட்டல் தானே இருக்குது. 6 4 24, 24 3ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 24 3 பிரிச்சு எத்தனை? 8.0 என்ன? 8.0 என்ன? பிரித்தல் வந்தால் ஃப்ளோட் ஆயிரம் விட. அவ 24 3ஆல் பிரிச்சோம்னா 8.0 இருக்கும் வருது. அப்போ இதை அப்படி இல்லாமல் ஆகிடும். அப்படி இதை பார்ப்போம். பிரித்தல் பெருக்கல் முதலாவது முன்னுக்குள்ள தானே செய்யும். அந்த ஓர்டர்லேயே நான் செய்வோம். 12 4ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் என்ன? பெருக்கல் பிரித்தல் இருந்தால் எது முன்னுக்கு இருக்காது நடக்கும். இதுல பிரித்தல் முன்னுக்கு முன்னுக்கு செய்வோம். 12 4ஆல் பிரிச்சோம்னால் 3, அவை 3 9, அவை பிரித்தல் பிரித்தத்தினால 9.0. அது சரியா? சரி சரி, 9.0. இப்போ நாங்க கூட்டல் கழித்தலை செய்யணும். 3ல் 8 போனால் 3ல் 8 போனால் எத்தனை? 5. என்ன
சய 5 3ல தானே 8 கழிக்கிறோம் சரிதானே சக 3 சய 8 அவை சய 5 தான் வரும் சய 5 சக 9 கூட்டிப்படுமா கழிப்படுமா கலிகடும் கழிப்படும் அவை 9ல் 5 போனால் 4 அவை சக 4 சரிதானே பெருசுக்கு சக தானே இருக்கு அவை சக 4 தசம் செய்வோம் கிளியரா ஓ சரி 17 44வது கேள்வி செல்லுபடியாகும் கூற்றுகள் எதுன்னு கேட்கப்பட்டு ஏ சரியா இல்லையா ஏ சமன் பி அதோட பெருமானம் 2 சக 3 அப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்டலாம் தானே பிரச்சனை இல்லை 2 3 எத்தனை 5 அவ ஏ பெருமானமும் 5 பி பெருமானமும் 5 அப்ப அது சரி பி சரியா இல்லையா சரி சரி 2 மாறி 2 பெருமானம் வந்திருக்கு ஆகவே அது சரி சி இல்ல சியும் சரி 2 மாறில சரி 2 மாறிண்டும் போதும் சரிதானே இங்க வந்துட்டு ஏற பெருமானமாக 2ஐயும் பி இப்ப நாங்க வந்துட்டு ஏ கமா பி இப்ப இதே தானே எங்கேயும் இருக்குது பீல உள்ளதான் சி நாங்க என்ன டப்புள் போடலாம் போடாம விடணும் பிரச்சனை இல்லை நீங்க டப்புளாக எடுத்தாலும் ஏற பெருமானம் 2ஆகவும் பீர பெருமானம் 3ஆகவும் எடுக்கும் அது அப்படித்தான் எடுக்கும் சரியா 2 மாறி கொடுத்தோம் ஒரு மாறி இருந்தால் ஈர பெருமானத்தையே 2,3 எடுத்துடும் 2 மாறி கொடுத்தால் அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுக்கும் சரியா டி டி சரி தானே ஒரு மாறி 2 பெருமானம் இது ஒரு டப்புள் எடுக்கும் அப்ப எல்லாம் சரி நாற்பத்தஞ்சு பட் இதுல இதுக்கு ட்ரூ வரும்னு தான் கேட்கப்பட்டிருக்கு என் பாவிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் ஓர் பாவிக்கிறது எப்படி இதுக்கு நான் கொஞ்சம் படிக்கணுமா ரைட் நான் செட் நம்ம படிக்க இல்லை செட்டும் டப்புலும் என்ன இது அடுத்த டேட்டா டைப் அடுத்த கிளாஸ்ல படிப்போம் நிறைய வகையான தரவு வகை படிப்போம் அதை படிச்சுட்டு செய்வோம் ஏஎம் பிஎம் உங்களுக்கு செய்யணும் ஏக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா முதல்ல என் செய்யுமா ஓர் செய்யுமா ஓர்டர்ல எங்களுக்கு என் இருக்கா மேல ஓர் இருக்கா ஓரா இருக்குது முன்னுரிமை வரிசைன்னு நான் சொன்னேன் எண்டுக்கு பிறகுதான் ஓர் வரும் சரிதானே அந்த முன்னுரிமையில பிரசிடென்ட்ஸ்னு சொல்லி நான் இந்த கிளாஸ்ல பார்த்தேன் அதில் எண்டுக்கு பிறகுதான் ஓர் வரும் அந்த ஓர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எண்டை செஞ்சு போட்டு தான் அடுத்த ஓருக்கு நாங்கள் போவோம் சரியா ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு என்ன விட வரும் ஃபால்ஸ் என்ன எண்டுனால் 2 ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ அடுத்த எல்லாம் ஃபால்ஸ் ஆக இதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் தான் வரும் இப்பதான் ஓர் செய்யணும் ட்ரூ ஓர் ஃபால்ஸ் என்ன விட ட்ரூ ஓர்ல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும் ஆகவே ட்ரூ வரும் அது பி 3 2 விட பெருசாம் ட்ரூவா ஃபால்ஸா அப்ப இது ட்ரூ எண்ட் இருக்குது எண்ட் இருந்தால் 2 ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும் இங்க ஒன்று ஃபால்ஸாக இருக்கிறதுனால அவுட்புட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் வரும் கட்டி இதில் நாங்கள் பார்ப்போம் மற்றதையும் படிச்சுட்டு சரி நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் நாளைக்கு